இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது, இந்த வான வேடிக்கை காட்டுறது இதெல்லாம் வந்து எப்போ ஆரம்பிச்சது? இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் 9ஆம் நூற்றாண்டிலேயே வந்து இந்த கன் பவுடரை சைனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த கன் பவுடரை வந்து சைனாக்காரன் வந்து அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தினான்னா வந்து மூங்கில்ல வந்து அந்த கன் பவுடரை போட்டு அதை பிளாஸ்ட் பண்ணும்போது இந்த தீய சக்தி எல்லாம் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த காலத்தில் இந்த கன் பவுடரை சைனாக்காரங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்புறம் அது வந்து நேராக அந்த சில்க் ரோட் வழியா இந்த அரபு நாடையும் சைனாவையும் இணைக்கும் அந்த சில்க் ரோடு இருக்கு, அது வழியா அரபு நாடுகளுக்கு போச்சு. ஈரான், ஈராக்கு அந்த மாதிரி நாடுகளுக்கு போச்சு. அங்க அவங்க எதுக்கு இந்த கன் பவுடரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த போர் ஆயுதங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நாப்ட் அப்படின்ற வெடிகுண்டு, அப்புறம் மித்ஃபா அப்படின்ற ஆரம்ப கால துப்பாக்கிகளுக்கெல்லாம் இந்த மருந்தை பயன்படுத்தியிருக்காங்க. முகலாயர்கள் இந்தியாவுக்கு வந்த போது தான் வந்து இந்த அவங்களோட சேர்ந்து இந்த கன் பவுடரும் இந்தியாவுக்கு வருது. 12ஆம் நூற்றாண்டுல டெல்லி சுல்தான் அந்த ஒரு பீரியட்ல தான் வந்து இந்தியாவில் வந்து இந்த கன் பவுடர் வந்து கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த கொண்டாட்டங்களுக்கு வந்து ஆத்திஸ் பாஜி அப்படின்ற பெயர் இருந்தது. அதாவது நெருப்பு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த உருது மொழி அதுக்கு வந்து நெருப்பு விளையாட்டு அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். தீபாவளிக்கு வந்து இந்த விளக்கு ஏத்துறது, வான வேடிக்கைகள் பண்றது இதெல்லாம் வந்து அந்த முகலாயர் காலத்துல தான் ஆரம்பிச்சது. அந்த காலத்திலேயே வந்து தீபாவளிக்கு அவங்களுடைய அரண்மனையில விளக்கு ஏத்துறது, வான வேடிக்கைகள் பண்றது அப்படின்னு இருந்திருக்காங்க. வான வேடிக்கைக்கு உருது மொழியில ஆதிஷ்பாஜி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கலாச்சாரம் அப்படியே தொடர்ந்து அதுக்கப்புறம் மகாராஜாக்கள், அதுக்கப்புறம் நாயக்கர்கள் அவங்கெல்லாம் இந்த தீபாவளிக்கு வான வேடிக்கைகள் பண்றது, இந்த வெடி வெடிக்கிறது அப்படின்றது அப்படியே தொடர்ந்து இன்னை வரைக்கும் அது நாம அந்த ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கோம். 19ஆம் நூற்றாண்டுல தான் வந்து கொல்கத்தால ஃபர்ஸ்ட் ஒரு பட்டாசு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1942 சிவகாசியில வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது பட்டாசு தொழிற்சாலை தொடங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சிவகாசி இந்த பட்டாசுக்குன்னு ரொம்ப பெயர் பெற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உலகத்தரம் வாய்ந்த பட்டாசுகள் வந்து சிவகாசியிலேருந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது உலகம் முழுவதும் பல இடங்களுக்கும் சிவகாசியிலிருந்து தயாரிக்கப்படும் பட்டாசுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனா இப்ப என்னன்னா வந்து அது எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துல தான் அது போய் சேரும் அப்படின்ற மாதிரி மீண்டும் சைனாவிலிருந்தே நம்ம வந்து பட்டாசுகளை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கன் பவுடரை கண்டுபிடிச்சோம் பாருங்க சைனாக்காரன், அவங்ககிட்ட இருந்து இப்போ நாம பட்டாசுகளை எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சிவகாசியின் பட்டாசு தொழிற்சாலைகள்லாம் இப்போ அவ்வளோ பழைய மாதிரி இல்லை. ஏன்னா சைனாவில இருந்து நிறைய இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வெடிகள் தான் இப்போ எல்லா தீபாவளிக்கும் நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சைனாக்காரன் இப்போ பட்டாசுகள்லையும் விதவிதமான பட்டாசுகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த தொழிலையும் அவன் தான் இப்போ டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் சைனாக்காரன் விதவிதமான பட்டாசுகள்லாம் கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு அமைச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஐயன் பட்டாசுகள் அப்படின்ற அந்த ஒரு பேர் சொல்லும்போது நம்ம நாட்டு பட்டாசு, அதுவும் நம்ம சிவகாசி பட்டாசு அப்படின் போது அது ஒரு சந்தோஷம் தான். ஐயன் பட்டாசுகளை வாங்கி வெடிக்கிறது அப்படின்றது அது நம்ம நாட்டு பொருள். நம்ம அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலாமா வேண்டாமா, அது அந்த மாதிரி பட்டாசு வெடிக்கும்போது ஓசோன்ல ஓட்ட விழுது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ரஷ்யாவும் யுக்ரைனும் அந்த அளவுக்கு போர் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போர் நடந்துகிட்டு இருக்கு, அப்போல்லாம் ஓசோனில் வந்து ஓட்ட விழியா, எங்களுடைய தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்போது மட்டும்தான் ஓட்ட விழுதான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அது உலகம் இயல்பு. ஒரு பக்கம் ஒன்று நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொன்று நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் நாம் நம்ம தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஹாப்பி தீபாவளி.